வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நாம் தொடர்ந்து வைநாசிக நட்சத்திரத்தை பற்றியும் அதற்கான கோவில் பரிகாரம் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது கேட்டை நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது புதனோட நட்சத்திரம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் புதனோட நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவங்களுக்கு சூரிய பகவான வைநாசிக நட்சத்திர அதிபதியாக வருவார். இது கேட்டை 1ஆம் பாதத்தில் பிறந்தால் மட்டும்தான் சூரிய பகவான் வைநாசிக நட்சத்திர அதிபதியாக வருவார். என்னன்னா சில சூட்சம ரகசியங்கள் இருக்குது. அதை நான் ஒரே பதிவில் சொல்ல முடியாது எல்லா விஷயத்தையும். அதனால தான் நீங்கள் என்னோடய பதிவுகள், நம்ம சேனலில் வர்ற இந்த வைநாசிக பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து எல்லா பதிவும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே பதிவில் சொல்கிறதுக்கு எனக்கு நேரமும் கிடையாது, அதுக்கான ஞாபக சக்தியும் கிடையாது. ஆகையினால் இந்த கேட்டை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உத்திரம் 4ஆம் பாதம் வைநாசிக நட்சத்திரமாக வரும். கேட்டை 2ல் பிறந்துட்டா ஹஸ்த நட்சத்திரம் தான் வரும். ஹஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதமாக வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வைநாசிக நட்சத்திரம் எந்த ஒரு மூல நூல்லையும் ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படவில்லை. நீங்கள் நேயர்கள் அதை முதல்ல மனசில் பதிய வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா 22வது நட்சத்திரம் தான் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு எந்த மூல நூல்லையும் சொல்ல. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 88வது நட்சத்திர பாதம் அதுதான் வைநாசிக தொந்தரவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 88வது நட்சத்திர பாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேட்டையில் 1ஆம் பாதத்தில் பிறந்தால் கரெக்டாக 88வது நட்சத்திர பாதம் எங்கே வரும் பார்த்திங்கன்னா, உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரும். இதே கேட்டை 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறக்கும்போது அது எங்கே போயிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹஸ்தம் 1, ஹஸ்தம் 2, ஹஸ்தம் 3க்கு போயிடும். இதுதான் 88வது நட்சத்திர பாதமாக வரும். இப்போது நம்ம இந்த கொடுக்குற பரிகார கோவில்லாம் பார்த்திங்கன்னா 88வது நட்சத்திர பாதத்துக்கு தான் நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த பதிவில் கேட்டை நட்சத்திரத்துக்கு நம்ம உத்திர நட்சத்திரத்துக்கான வைநாசிக நட்சத்திரத்துக்கான பரிகார கோவிலை கொடுக்க போகிறோம். பட் இருந்தாலும் கேட்டை 2, 3, 4வது பாதத்தில் பிறந்தவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹஸ்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரத்துக்கு கோவில் கொடுத்துருப்போம்ல, அந்த கோயிலுக்கு போகணும் பரிகாரத்துக்கு. இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு கேட்டை நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரமாக பிறந்துட்டீங்க அப்படின்னா ஒரு முறை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது உங்களுக்கு வைநாசிக தோஷம் எப்படி ஏற்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த மாதிரி வைநாசிக தோஷம் இருந்தால் தான் போகணும். சும்மா தொட்டதுக்கு நீங்கள் இந்த பதிவு பார்த்துட்டு கோயிலுக்கு போகணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் உள்ளூரில் உள்ள சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கினாலே போதும். அதுவும் ரொம்ப உங்களுக்கு தோஷம் இருக்கிற மாதிரி தோணுச்சு, ரொம்ப மனக்கவலையாக இருக்குது அப்படின்னா திங்கக்கிழமையில் சிவபெருமானுக்கு பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் எய்டு மாதிரி தான். இந்த வைநாசிக தோஷம் எப்படி சுட்டி காட்டும் அப்படின்னா, அந்த தோஷம் எப்படி இருக்கும், தோஷம் இருந்தால் மட்டும் இந்த பரிகார கோவிலுக்கு போங்க. சரி, இந்த கேட்டை நட்சத்திரத்தில் ஜென்ம நட்சத்திரமாக கேட்டை நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக பெற்று பிறந்தவர்களுக்கு, அதாவது கேட்டை நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் போது பிறந்த ஜாதகர்களுக்கெல்லாம் கேட்டை நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக வந்துடும். கேட்டை யாருடைய நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா புதன் பகவானோடது. புதன் பகவான் மெல்லிய நரம்புக்கும் பேச்சாற்றலுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் காரகத்துவம் வகிப்பவர். அவருடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இதுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது இந்த நட்சத்திரத்தை பழிவாங்கக்கூடிய இந்த நட்சத்திரத்துக்கு 88வது நட்சத்திர பாதம் உத்திர நட்சத்திர பாதம். அது யாரோடது? அதுக்கு அந்த நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான். சூரிய பகவான் அப்படிங்கிறது அரசு சார்ந்த துறைகள், தலைமை அதிகாரிகள், தகப்பன் வழி உறவுகள், மாமனார், உடலில் தலையை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த சூரிய பகவான். உடம்பில் உஷ்ணத்துக்கு சம்பந்தப்பட்டவர். அப்புறம் உயிரணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய கிரகம் இந்த சூரிய பகவான். இந்த மாதிரி காரகத்துவம் வகிப்பவர் இந்த உத்திர நட்சத்திரத்து அதிபதி சூரிய பகவான். அப்போ கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி புதன், உத்திர நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன். பொதுவாகவே ராசி மண்டலத்தில் புதனும் சூரியனும் ஒருத்தர் ரொம்ப பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க.
சூரியனும் புதனும் பெரும்பாலும் ஒன்றா தான் இருப்பாங்க. அப்படியே பிரிஞ்சிருந்தாலும் ஒரு கட்டம் முன்னாடி அல்லது சூரியனுக்கு பின்னாடி, இல்லை சூரியன் புதனுக்கு முன்னாடி அல்லது புதனுக்கு பின்னாடி இப்படி தான் இருப்பாங்க. கேட்டை நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் வைநாசிக நட்சத்திரமாக செயல்படும் உங்களுக்கு. அதாவது இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கு அதிலிருந்து 88வது நட்சத்திர பாதம் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை சித்திரவதை பண்ணும். எப்படியெல்லாம் பண்ணும், யார் மூலமாக பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களோட அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உத்திரம் நட்சத்திரம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால இவங்க துன்பப்படுவார் ஜாதகர். யார்? கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர் துன்பப்படுவார். அம்மாவுக்கு இருந்தால் அம்மாவால் துன்பப்படுவார், அப்பாவுக்கு இருந்தால் அப்பாவால் துன்பப்படுவார். இது எப்போ இருந்தால் எப்படி இருந்தால் துன்பப்படுவார்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பாதம், 1ஆம் பாதம்னா 4ஆம் பாதத்தில் இருந்தால் துன்பப்படுவார். அல்லது ஹஸ்த நட்சத்திரத்தில் நீங்கள் 2ஆம் பாதத்தில் பிறந்துட்டீங்க, கேட்டை 2ல், அப்போ ஹஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் பிறந்திருந்தால் அவங்களால நீங்கள் துன்பத்தையும் துயரத்தையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நஷ்டத்தை, இந்த மாதிரிலாம் சிரமங்களை அவங்க இந்த ஜாதகரால் நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இல்லை அப்பா அம்மாவுக்கு இல்லை அப்படின்னா உங்கள் உடன் பிறந்த சகோதரன் அல்லது சகோதரி, மூத்த சகோதரன் மூத்த சகோதரிக்கு இருக்கலாம், அப்போ இளைய சகோதரன் இளைய சகோதரிக்கு இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தாலும் அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். மன கஷ்டமும் வளர வளர பணத்தால் நஷ்டமும் அவங்களால. அந்த ஜாதகர் மூலமா உங்களுக்கு பெரிய மனிதர்களை பகைத்து கொள்ளும் சூழ்நிலையும் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய தாத்தா பாட்டி இவங்களுக்கு யாருக்காச்சும் இருந்தாலும் அவங்களாலேயும் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படும். அதுவும் இல்லை அப்படின்னா உங்களோட மாமா அத்தை இவங்களுக்கு யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா அவங்களாலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இதில் மாமாவுக்கு இருந்துன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் பகை கூட ஏற்பட்டு போயிடும் சில நேரத்தில். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் வளர்ந்து நண்பர்களை தேர்வு செய்யும்போது இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் உங்களுக்கு நண்பர்களாக வந்து சேருவாங்க. ஏன்னா அவங்க பழகின பிறகு தான் உங்களை பழி வாங்க முடியும். ஆகையினால் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களை அறியாமலே நண்பர்களாக வந்து சேர்ந்து உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவாங்க. இந்த மாதிரி உங்களுடைய நண்பர்கள் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ இல்லை உங்களுக்கு உத்திர நட்சத்திரமாக இருந்தாலோ அவங்கள்ட்டேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருப்பது சாலச் சிறந்தது. என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா போய் பெரிய மனிதர்களை பகைச்சிக்கிறதும், அரசாங்கத்தோட மோதல் போக்கை ஏற்படுத்திக்கிறதும், அரசாங்கத்தோட பகையை சம்பாதிக்கிறதும் இந்த மாதிரிலாம் ஏற்படும். அதே போல் இந்த உத்திர நட்சத்திரத்துக்காரங்களை கூட்டாலே சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா அந்த தொழிலில் நீங்கள் கண்டிப்பாக கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சந்திக்க போகிறீங்கன்றது விஷயம். அதனால் பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாச்சும் தொழில் பண்ணுறதா இருந்தால் முதல்ல அவங்களோட ராசியை பாருங்கள். ராசியில் அவங்களுக்கு, அதாவது உங்களோட நட்சத்திரம் கேட்டை அப்படிங்கும்போது அவங்களுக்கு உத்திரமாக வரக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் அவங்கள நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. வேறு நட்சத்திரத்துக்காரங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. பொதுவாகவே சேமத்தாரைன்னு ஒன்று உண்டு. அந்த மாதிரி சேமத்தாரை உள்ளவங்களை நீங்கள் கூட்டாளியாக சேர்த்துக்கோங்க. சேமத்தாரை அப்படிங்கிறது உங்கள் நட்சத்திரத்துலேருந்து 2, 4, 6, 8 இந்த நட்சத்திரம் வர்றவங்கள நீங்கள் கூட்டாளியாக சேர்த்துக்கோங்க. இந்த 9வது நட்சத்திரம் அப்படிங்கிறது பெருசாக நல்ல பலனையும் கொடுத்துறாது, பெரிய நல்ல விஷயங்களையும் செய்யாது, ரொம்ப கெடுதலான விஷயத்தையும் செய்யாது, மத்தியமமான விஷயங்களை செய்யும். அது அன்றாட வாழ்க்கைக்கு அந்த நட்சத்திரம் பயன்படுமே தவிர கூட்டு தொழிலுக்கு அது தேர்வு செய்கிறது அவ்வளோ சிறப்பல்ல. உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம், நான் எப்படி 2, 4, 6, 8 கணக்கில் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து எடுத்துக்கோங்க, இல்லை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து எடுத்துங்க. ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 2வது நட்சத்திரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், 4வது நட்சத்திரம் சப்போர்ட் பண்ணும், 6வது நட்சத்திரம் சப்போர்ட் பண்ணும், 8வது நட்சத்திரமும் சப்போர்ட் பண்ணும். இப்போ எளிமையாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன். இப்போ உங்கள் நட்சத்திரம் 1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 2வது நட்சத்திரத்தை எடுத்துட்டிங்க. அப்போ உங்கள் நட்சத்திரத்துலேருந்து வரிசையாக கூட்டிக்கிட்டே வாங்க. 11 வந்துச்சுன்னா அந்த 1 சேர்த்துனீங்கன்னா 2 வந்துடும். 11 அது 2 1 சேர்த்திங்கன்னா 2 வந்துடும் இல்லையா? அப்போ அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்.
அதே போல் உங்கள் நட்சத்திரத்துலேருந்து 20வது நட்சத்திரம் 0 எடுத்துட்டிங்கன்னா அது 2 காட்டு இல்லையா, அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ 2வது நட்சத்திரத்தை நீங்கள் ஈஸியாக சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 4வது நட்சத்திரத்தை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 4வது நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வாங்க 13வது நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3யும் 1யும் கூட்டிங்கன்னா 4 வந்துடும். அப்புறம் 13க்கு அப்புறம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து கூட்டி வரும்போது 22வது நட்சத்திரம், அதுதான் வைநாசிக நட்சத்திரமாக செயல்படும். ஆனால் அதில் ஒரு சூட்சம ரகசியம் கேட்டுக்கோங்க. அது கடைசி பாதம் 22வது நட்சத்திரத்தில் கடைசி பாதம் தான் உங்களுக்கு வைநாசிக நட்சத்திர பாதமாக செயல்படும். அதுக்கு முன்னாடி இருக்கிற நட்சத்திர பாதங்கள் உங்களுக்கு சேமத்தாரையாக தான் உங்களுக்கு செயல்படும். அடுத்து 6வது நட்சத்திரத்தை எப்படி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வாங்க 6வது நட்சத்திரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வாங்க 15வது நட்சத்திரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 1 5 கூட்டினீங்கன்னா 6 இல்லையா, ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ல வரேன். அது 6வது நட்சத்திரமாக செயல்படும். அப்புறம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 24வது நட்சத்திரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அது 2யும் 4யும் கூட்டினீங்கன்னா 6 வந்துடும். அப்போ 24 கூட்டினீங்கன்னா 6 வந்துடும், அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 8வது நட்சத்திரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே போல் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து எண்ணிட்டு வாங்க 17வது நட்சத்திரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 1யும் 7யும் கூட்டினீங்கன்னா 8 வந்துடும், அந்த நட்சத்திரமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து எண்ணிக்கிட்டே வாங்க 26வது நட்சத்திரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 2யும் 6யும் கூட்டினீங்கன்னா 8 வந்துடும், அதுவும் அந்த நட்சத்திரமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்படி நட்சத்திரங்கள் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் பயணிக்கும்போது உங்களுக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும். கோச்சாரத்தில் கிரகங்கள் பயணிக்கும்போது சப்போர்ட்டாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு கிரகங்கள் நின்று திசாபுத்தி நடந்தாலும் அது சப்போர்ட்டாக இருக்கும். சரி, நம்ம இப்போ இந்த வைநாசிக நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் எந்த மாதிரி இருந்தால் கோவிலுக்கு பரிகாரத்துக்காக போகணும் அப்படின்னு பார்ப்போம். அதாவது கேட்டை நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரத்திலேருந்து 22வது நட்சத்திரமான வைநாசிக நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் அந்த நட்சத்திர அதிபதி நின்று திசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பரிகாரத்துக்காக கோயிலுக்கு போகணும். அப்போ உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படும். அந்த தொந்தரவுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும், அதுலேருந்து நம்மளை காத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டயத்தில் நீங்கள் கோவிலுக்கு போகிறது சால சிறந்தது. அதில் மெயினாக உங்கள் லக்கணத்துக்கு யோகாதிபதியோ அல்லது பூர்வ புண்ணியாதிபதியோ அல்லது பாக்கியாதிபதியோ இவங்கெல்லாம் நின்று திசாபுத்தி நடந்தாலும் நீங்கள் பரிகாரத்துக்காக கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது நல்ல விஷயங்களை செய்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த கிரகங்கள் தீமையை செய்யாமல் நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கும். எப்போது அந்த வைநாசிக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இந்த கிரகங்கள், அதாவது யோகாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி இவங்கெல்லாம் நின்று திசையோ புத்தியோ நடந்துச்சுன்னா அந்த டயத்தில் நீங்கள் போனீங்கன்னா சாலை சிறந்தது. அதே வேளையில் 3 6 8 12 கூடியவர் அந்த நட்சத்திரத்தில் நின்று திசாபுத்தி நடந்துச்சுனாலும் நீங்கள் பரிகாரத்துக்காக கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறது சாலை சிறந்தது. இதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்கள் லக்கணத்துக்கு மாரகாதிபதியோ பாதகாதிபதியோ அந்த நட்சத்திரத்தில் எதில் வைநாசிக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நின்று திசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு போய் கண்டிப்பாக பரிகாரம் பண்ணணும். இது கெடுபல் அது கொடுக்கக்கூடிய கெடுபலன்லேருந்து உங்களை காப்பாற்றிடும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் லக்கணத்துக்கு அவயோகின்னு இருப்பார். அந்த அவயோகி நின்று திசாபுத்தி நடத்தினாலும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் பரிகாரத்துக்காக போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த 22வது நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் எந்த கிரகங்கள் போனாலும் உங்களுக்கு எடுத்த காரியத்தை தடை பண்ணி தான் ஆகும். என்னன்னா அந்த நட்சத்திரத்தோட வேலையை 22வது நட்சத்திரம் 4ஆம் பாதத்தினுடைய வேலையை என்னன்னா ஜாதகருக்கு தடை தாமதம், உடலில் நோயை உண்டு பண்ணுறது, இதுதான் அந்த நட்சத்திரத்தோட வேலையை. இந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் ஆப்ரேஷனுக்காக பெட்டில் போய் படுத்திங்கன்னா அது ஆகாது. நீங்கள் நாள் பார்த்து வேறு நட்சத்திரம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் போய் சேருங்க. ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக அவங்களுக்கே தெரியாது வைநாசிக நட்சத்திரத்தில் போய் படுத்துருவாங்க. பார்த்திங்கன்னா வெளியில் ரிமூவ் ஆகி வர்றதுக்கு மாதக்கணக்கில் ஆகும். அப்படியே படுத்த படுக்கையாக உட்காந்துருவாங்க. ஆஸ்பத்திரி விட்டு வெளிலே வர முடியாது. இந்த மாதிரி நேரத்திலலாம் போய் மாட்டிக்கிட்டால் சின்ன ஊசி போடுவாங்க, அது செப்டிக் ஆகி திரும்ப பெருசாக சலம் வச்சு அதை ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு ஒரு 15 நாள் கிடக்கிற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி வைநாசிக நட்சத்திரத்தோட வேலையை சின்ன புண்ணை பெருசாக்கும். சின்ன பருவாக இருக்கும், சொரிஞ்சு விட்டிங்கன்னா பெருசாகி ரணமாகி அது ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும்.
பொதுவாக இந்த உத்திரம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரும்போது தலையில் ஏதோ ஒரு பெரிய வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், தலை கனத்த மாதிரி இருக்கும், நீர் கொத்துக்கும். இதெல்லாம் சந்திர பகவான் அந்த நட்சத்திரத்தை கடக்கும்போது ஏற்படக்கூடிய தொந்தரவுகள். பொதுவாகவே இந்த நட்சத்திர பாதத்தை எந்த கிரகம் கடந்தாலும் உங்களுக்கு சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளையும் உங்களுக்கு ஏதோ ஒரு படிப்பினையும் கற்றுக் கொடுத்துட்டு தான் போகும், உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் போகும். இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் இந்த நட்சத்திர பாதத்தை கடக்கும்போது அனுபவம் அப்படின்னா இவன்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும், இவன்கிட்ட இப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அனுபவத்தை நீங்கள் கற்றுக்க முடியும். இந்த 22வது வைநாசிக நட்சத்திரத்து பாதத்தில் கோச்சாரத்தில் கிரகங்கள் கடந்து செல்லும்போது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது உங்களுக்கு திருமண வயசு வந்துருச்சு, இந்த ஜாதகருக்கு கேட்டை நட்சத்திரத்துக்காரருக்கு திருமண வயது வந்துருச்சு. அப்போ பொண்ணோட ஜாதகத்தை இணைக்கும்போது கேட்டை நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரமான 22வது நட்சத்திரத்தை முழுமையாக தவிர்க்கிறது நல்லது. நல்ல ஜோதிடர் யாராக இருந்தாலும் கற்றறிந்த ஞானமுள்ள விஷயமுள்ள ஜோதிடர்கள் போய் உங்கள் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா, அவங்கள்ட்ட போய் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நட்சத்திர பொருத்தம் பார்க்கும்போது கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி பொருந்தாத 2 நட்சத்திரத்தை பொருத்தும் போது உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன்னு உங்களோட வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிடும், அதை வீணாக போயிடும். அதனால் இதை இணைக்க மாட்டாங்க நல்ல ஜோதிடர்கள். இதையும் மீறி விதின்னு ஒன்று இருக்குல்ல, விதி யாரை விட்டுச்சு, செஞ்ச கர்மா அவங்கள பழி வாங்கணும்னு நினச்சின்னா காதல் திருமணம் அப்படிங்கிற போர்வையில் கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன காதலிக்கும் போது ஜாதகத்தை பார்த்துட்டா கல்யாணம் பண்ணுவாங்க. திடுப்புன்னு கல்யாணம் பண்ணும்போது அவங்கள கர்மா பழி வாங்கணும்னு நினச்சி காத்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேட்டை நட்சத்திரத்துக்காரருக்கு 22வது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்து பொண்ணு தான் அமையும். அல்லது கேட்டை நட்சத்திரத்தோட பொண்ணுக்கு உத்திர நட்சத்திரத்தோட பையன் தான் கிடைப்பான். ஏன்னா அப்போ தான் 2 பேருக்கும் உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன்னு 2 பேரும் ஒருவரை தாக்கி கொள்ள முடியும். இதுதான் ஜாதக பொருத்தத்தில் வேதை பொருத்தம் அப்படிம்பாங்க. வேதைனா ஒருவர் தாக்கி கொள்வது, அந்த பொருத்தம் பார்ப்பாங்க இந்த விஷயத்தை வச்சு தான். அப்போது இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது அவங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கண்டிப்பாக இதுக்கான பலன் கிடைக்கும். சரி, கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, லவ் மேரேஜ் தான், ஆனால் எதுவும் ஒன்றும் இல்லை அப்படின்னா உங்களோட கர்மா நல்லா இருந்துச்சுன்னா விட்டுரும். உங்களோட கர்மா வலிமையாகவும் உங்களை பழி வாங்கணும்னு நினச்சின்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக உத்திர நட்சத்திரத்தில் தான் குழந்தைங்க பிறக்கும். அது பையன் பிறந்தாலும் சரி, பொண்ணு பிறந்தாலும் சரி, உங்களுக்கு பிறக்கக்கூடிய வாரிசுகள் உத்திர நட்சத்திரத்தில் தான் பிறக்கும். வைநாசிக நட்சத்திரத்தில் தான் குழந்தை பிறக்கும். இந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை, ஒரு 50% தான் மனக்காயத்தையும் உடல் காயத்தையும் ஏற்படுத்தும். ஆனால் இந்த நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி விழுந்து ஜாதகர் பிறந்தால் அந்த ஜாதகரால் உங்களுக்கு கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். என்ன அப்படின்னா லக்கணங்கிறது உயிர், ராசி என்பது உடலையும் மனதையும் குறிக்கக்கூடியது தான் சந்திரன். இந்த சந்திரன் உத்திரம் 4ஆம் பாதத்தில் பயணிக்கும்போது உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா அதனால் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குமே தவிர அதை சமாளிச்சிக்கலாம். இதே லக்கண புள்ளியாக விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கடுமையான பிரச்சனையாக அந்த ஜாதகம் உண்டாக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த குழந்தைங்க வளர வளர உங்களோட வளர்ச்சியை தடைப்படுத்தும், தாமதப்படுத்தும். உங்களுக்கு சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாத ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துரும். உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே உங்களோட பொருட்கள் எல்லாம் நாசமாக போகிறத நீங்கள் உணர முடியும். அதனால தான் இதுக்கு வைநாசிகன்னு பேர். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களோட பொருளையும் பொண்ணையும் அழிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதை உங்களால் பார்த்து ஏங்கி தான் போக முடியுமே தவிர அதை தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. சரி சார், எல்லாமே ஓகே, இதுக்கு நான் என்ன தான் பண்ணுறது, இதுக்கு விமோச்சனமாக இல்லையா அப்படின்னா உண்டுங்க. எதுக்குமே விமோச்சனம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. விமோச்சனம் கண்டிப்பாக உண்டு. இதுக்கான கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருவெற்றியூர் அப்படிங்கிற ஊரில் திருவாடனை அப்படிங்கிற கிராமத்தில் பாகம்பெரியாள் அம்பாள் அப்படின்னு கோவில் இருக்குது. அந்த கோயிலில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகம்பெரியாள்னால் அங்கே தான் சிவபெருமான் பார்வதிக்கு தன்னோட உடலில் சரி பாதையை கொடுத்தது. அதனால தான் அந்த கோயிலுக்கு பாகம்பெரியாள் அப்படிங்கிறது பேர் பெற்றதா தலப்புராணம் சொல்லுது. இந்த கோயிலில் அம்பாளுக்கே முக்கியத்துவம். அம்பாளை வணங்கிட்டு தான் நீங்கள் சிவபெருமான்கிட்ட போகணும். பாக்கி எல்லா கோயிலையும் நீங்கள் சிவபெருமானை வணங்கிட்டு அம்பாள்கிட்ட போகலாம். இந்த கோயிலுக்கு அம்பாளை வணங்கிட்டு நீங்கள் சிவபெருமான்கிட்ட போகணும் அப்படிங்கிறது கோயில் விதிமுறையாக இருக்குது. ஆகையினால் நீங்கள் இந்த கோயிலுக்கு உங்களுடைய வைநாசிக நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு கேட்டை நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில்
நீங்கள் கேட்டை நட்சத்திரத்துக்கு போகக்கூடாது. கேட்டை நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு நான் பரிகாரம் சொல்லலை, ஜென்ம நட்சத்திரத்துக்கான கோவிலையும் சொல்ல. நான் சொல்கிறது எல்லாமே உங்களுடைய வைநாசிக நட்சத்திரத்துக்கான கோவில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, பிரிந்த கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த கோவில் இந்த கோவில். அதே போல் தீராத வியாதிகளை தீர்க்கக்கூடிய சக்தி படைத்த கோவில் தான் இந்த பாகம்பிரியாள் கோவில். இந்த கோவிலுக்கு நீங்கள் பரிகாரத்துக்காக கிளம்பும்போது உத்திரம் நட்சத்திரம் உதயமாகும்போது கிளம்புங்க. அதாவது உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம் நடக்கும்போது நீங்கள் கோவிலில் இருந்தீங்கன்னா மிகச்சிறந்த யோக பலனை உங்களுக்கு அனுபவிக்கிறத உணர முடியும். ஏன் அப்படின்னா, இந்த 4ஆம் பாதம் தான் உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரமாக செயல்படும். இந்த வைநாசிக நட்சத்திரமாக செயல்படும்போது இந்த 4ஆம் பாகம் 6 மணி நேரம் சந்திர பகவான் இதில் பயணிப்பார். அந்த நேரத்தில் நீங்கள் கோவிலில் இருந்தீங்கன்னா ரொம்ப சிறந்த பரிகார முறையாக இருக்கும். இந்த கோயிலுக்கு கிளம்பும்போது வீட்டில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு தீபம் ஏற்றுங்க. அந்த தீபத்துக்கு பக்கத்தில் ஒரு எலுமிச்சங்கனியை வைங்க. ராஜக்கனின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சங்கனியை வைங்க. தீபத்தை ஏற்றிட்டு 2 பத்தியை கொளுத்தி வைங்க. உங்கள் குலதெய்வத்திட்ட அது உங்களுடைய குலதெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உன்னுடைய குலத்தில் நான் பிறந்துட்டேன், எனக்கு இவ்வளோ தோஷம் இருக்குது, இந்த தோஷத்தை நான் நிவர்த்தி பண்ண இந்த கோயிலுக்கு போகிறோம், எனக்கு நீ கூடவே வந்து வழிகாட்டியாக இருந்து என்னை வழி நடத்தி செல்லணும், நீ வராமல் நான் எப்படி போகிறது அப்படின்னு உங்களுடைய மனமுருக குலதெய்வத்துக்கிட்ட வேண்டி ஒரு சூடத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த பரிகாரத்துக்காக கிளம்புங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள தீர்த்தத்தில் குளிங்க. உங்களால் குளிக்க முடியலையா, முகத்தை கை காலை கழுவிட்டு தலையில் அந்த தீர்த்தத்தை தெளிச்சிங்க. 2 சொட்டு வாயில் உள்ளுக்கு விட்டுக்கோங்க. ஒவ்வொரு கோவில் தீர்த்தத்துக்கும் ஒரு பெரிய வரலாறே இருக்குது. அப்படி அந்த தீர்த்தத்தில் உங்களை ஸ்நானம் பண்ணிவிட்டு நேராக கொடிமரத்தில் போய் விநாயகரை வணங்கிட்டு, கொடிமரத்தில் போய் தொட்டு வணங்கிட்டு, நந்தி பெருமானை வணங்கிட்டு, சிவபெருமான் கோவில்னாலே நந்தி பெருமான் இருப்பார், அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு நேராக சிவபெருமானுக்கு போங்க. சிவபெருமான்கிட்ட ஒரு மாலையை, சிவபெருமான் கழுத்துக்கு மாலையை போடுங்க. 2 மாலை வாங்கிட்டு போங்க. பரிகாரத்துக்குன்னு எந்த கோயிலுக்கு போனாலும் அம்பாளுக்கும் சிவனுக்கும் 2 மாலை வாங்கிட்டு போங்க. ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவருக்கு மாலை மரியாதை போட்டு அழைச்சிட்டு வாடா அப்படின்னு. ஏன்னா அந்த மாலைக்கு அவ்வளோ அந்த புஷ்பத்துக்கு எவ்வளோ பெரிய கோபத்தையும் தணிக்கக்கூடிய சக்தி உண்டு. எவ்வளோ பெரிய கோபக்காரனாக இருந்தாலும் ஒரு மாலையை வாங்கி அவர் கழுத்தில் போடுங்களேன், அந்த கோபம் தணிஞ்சிரும். எப்படி தனின்னு கேட்டிங்கன்னா, அந்த பூவினுடைய வாசம் அந்த கோபத்தை தணிக்கக்கூடிய சக்தி படைத்தது. அதே போல் எல்லா பூக்களும் பூக்குது, எல்லா பூக்களும் கடவுளிடம் போய் கடவுள் கழுத்தை அடைவது கிடையாது. அதுக்கும் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பூக்களும் கடவுள்கிட்ட போய் அவரோட கழுத்தில் மாலையாக அணிய முடியும். அந்த வகையில் நீங்கள் எந்த கோயிலுக்கு பரிகாரத்துக்கு போனாலும் 2 மாலை வாங்கிட்டு போங்க. சிவபெருமானுக்கு ஒரு மாலையை போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள். அம்பாளுக்கு ஒரு மாலையை போட்டு, அம்பாள் தான் இந்த கோவிலில் ரொம்ப முக்கியமான தெய்வம், அம்பாளுக்கு ஒரு மாலையை போட்டு மனமுருக வேண்டிக்கோங்க. உங்களோட பிரார்த்தனையை வேண்டிக்கிட்டு கோவிலில் 11 முறை வளமாங்க. இந்த 11 அப்படிங்கிறது வெற்றிக்கு வழிவகை செய்யக்கூடியது. ஜோதிட கட்டத்தில் பார்த்திங்கன்னா லக்கணத்திலேருந்து 11ஆம் வீட்டை லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க. லாபம்னா வெற்றி. அப்போது உங்களுடைய இந்த வேண்டுதலும் பிரார்த்தனையும் பலிக்கணும் அப்படின்னா நீங்கள் கோவிலை 11 முறை சுற்றி வர்றது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதாவது நீங்கள் போகிற பரிகாரத்தை உறுதி செய்யும், பரிகாரம் வேலை செய்யும். ஆகையினால நீங்கள் கோவிலை 11 முறை சுற்றி வாங்க. வந்துட்டு கோவிலில் நீங்கள் ஒரு 2.25 மணி நேரம் கோவிலில் இருக்கணும். 2.25 மணி நேரம் இருந்தால் தான் உங்களுடைய கெட்ட வைப்ரேஷன் விலகி உங்களுக்கு தேவையான அந்த கிரகத்துக்கு தேவையான கிரக தோஷத்துக்கு தேவையான வைப்ரேஷன் உங்கள் உடம்புக்கு ஏறும். அதை நீங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா ரொம்ப சால சிறந்தது. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேட்டை நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னா புதன். அவரோட திசை பார்த்திங்கன்னா 17 வருஷம். இந்த உத்திர நட்சத்திரத்தோட அதிபதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான். அவரோட திசை பார்த்திங்கன்னா 16 வருஷம். இந்த 6 + 17 கூட்டுனீங்கன்னா 23 புது அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. மண்ணால் ஆன புது அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. சுத்தமான இழுப்ப எண்ணெய் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நெய் வாங்கிக்கோங்க. நெய்யும் இழுப்ப எண்ணெயும் இந்த அகல் விளக்கில் விடுங்க. 23 அகல் விளக்குலையும் விட்டு பஞ்சுத்திரியும் தாமரைத்தண்டு திருநூலும் பிணைந்து இந்த 23 அகல் விளக்குலையும் போட்டு தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றிட்டு உதிரி பூக்களால் அவங்களுக்கு தூவி விடுங்க. இப்போ பொதுவாகவே அர்ச்சனை ஒரு யாரையாச்சும் வாழ்த்துனீங்கன்னா பூவை தலையில் தூவி வாழ்த்துவீங்கள, அது மாதிரி இந்த 23 அகல் விளக்குக்கும் பூ தூவி
அது அந்த விளக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, என்னோடய வைநாசிக தோஷம் இதோட நீங்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா இந்த அகல் விளக்கு மகாலட்சுமியின் சொரூபம். அதனால் வெறும் அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வைக்க முடியாது. ஒவ்வொரு அகல் விளக்குக்கும் நீங்கள் அதன் தலையில் பூச்சி விட முடியாது. அதனால் இந்த உதிரி பூக்களை அந்த தீபத்துக்கு தூவி விடுங்க. நீங்கள் தூவி விடுறது எந்த தீபத்தையும் நிப்பாட்டிடக்கூடாது. அந்த மாதிரி பொறுமையாக தூவி விடுங்க. இது மாதிரி 23 தீபத்தையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கோவிலை 11 முறை சுற்றி வந்து, கோவிலே உங்களால் சுற்ற முடியலன்னா அந்த அம்பாளையும் சிவபெருமானையும் அம்பாளையும் சுற்றி வாங்க. அவங்களுக்கு தனியாக தானே சன்னதி இருக்கும். அந்த 2 பேரையும் சேர்த்து 11 முறை சுற்றுங்க. சுற்றிட்டு கோவிலில் ஒரு 2.25 மணி நேரம் இருங்க. இதை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது என்ன விஷயத்துக்காக பரிகாரத்துக்காக போயிருக்கீங்க? உத்திர நட்சத்திரத்துக்கு பரிகாரம் பண்ணுறதுக்காக போயிருக்கீங்க. ஏன்னா உத்திர நட்சத்திரம் தான் உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரம். அந்த வைநாசிக தோஷத்தை நிவர்த்தி பண்ணணுன்னு போகிறீங்க. அப்போ இந்த உத்திர நட்சத்திரத்தின் அதிபதி யார்? சூரிய பகவான். அவருடைய தானியம் என்ன? கோதுமை. சம்பா கோதுமையை வாங்கிக்கோங்க. சம்பா கோதுமையில் முதல் நாள் இல்லை நீங்கள் வீட்டில் அந்த கோவிலுக்கு பரிகாரத்துக்காக கிளம்பும்போது சம்பா கோதுமையில் பாயாசம் செஞ்சுக்கோங்க. சம்பா கோதுமை, ஏலக்காய், அச்சு வெல்லம் தான் போடணும். அச்சு வெல்லம் போட்டு நல்லா சூப்பராக மணமாக முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய்லாம் போட்டு குடித்தா உங்களுக்கு திருப்தியாக இருக்கணும். ஆகா சூப்பராக இருக்கடா, இந்த மாதிரி நம்ம குடித்ததே இல்லையே அப்படின்னு அவங்களோட மனசும் உடலும் சொல்லணும். அது வெளியில் சொல்லாது, அவங்க மனசில் மைண்டில் நினைப்பாங்க அருமையாக இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி நினைக்கணும். அந்த மாதிரி அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்கள் செஞ்சுட்டு போகணும். கடமைக்கு நீங்கள் எந்த விஷயங்கள் செஞ்சாலும் கடமைக்கு செஞ்சால் கடமைக்கு தான் பலன் கிடைக்கும். அர்ப்பணிப்பு உணர்வோடு முழு திருப்தியோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் முழுமையான பலன் கிடைக்கும். ஆகையினால இந்த மாதிரி செஞ்சுட்டு போங்க. கோவிலை விட்டு வெளியில் வரும்போது ஒரு 11 பேருக்கு கப்பு வாங்கிக்கோங்க. பேப்பர் கப்பு வாங்கி 11 பேருக்கு இந்த சம்பா கோதுமையால் செஞ்ச அந்த பாயாசத்தை 11 பேருக்கு கொடுங்க. கொடுத்துட்டு கோவிலை விட்டு வெளியில் வரும்போது 11 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம்னா வயசில் மூத்தவங்களுக்கு செய்யணும். அதாவது குறைச்சலாக ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ள பெரியவர்களுக்கு அல்லது உங்களோட வயசில் மூத்தவங்களுக்கு செய்யணும். ஏன் அப்படின்னா சூரிய பகவான் அப்படின்னால தந்தையை குறிப்பவர், மாமனாரை குறிப்பவர், வயதில் மூத்தவரை குறிப்பவர், அதிகாரிகளை குறிப்பவர். இந்த மாதிரி பெரியவர்களுக்கு 11 பேருக்கு சாப்பாடும் வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலும் சாப்பாட்டோட வாட்டர் பாட்டிலும் வாங்கி கொடுங்க. அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த தர்மத்திலே சிறந்த தர்மம் அன்னதான தர்மம் தான். நீங்கள் எந்த அளவுக்கு தர்மம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கர்மம் குறையும். கர்மம்னா நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மங்கள்லாம் குறையும். இந்த தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையும். தர்மங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு கர்மங்கள் குறையும். கர்மம் அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத பண்ணக்கூடிய செலவுகள், உடம்புக்கு வரக்கூடிய வியாதிகள், இதெல்லாமே கர்மம் தானே, இதெல்லாம் குறையும். அந்த தர்மத்திலேயே சிறந்த தர்மம் அன்னதான தர்மம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய தர்மங்கள். இது அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யும்போது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தர்மம் இந்த அன்னதான தர்மம். அதே போல் எந்த அளவுக்கு நீங்கள் தர்மம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கர்மங்கள் குறையும். அந்த சாப்பிட்டவங்களோட வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னாலே மனசு தானாக நிறைஞ்சிரும். வயிறு உங்களுக்கு பசிக்கும்போது மனசு ஒரு நிலையில் இருக்காது. அது பல மாதிரி சிந்திக்கும். அதனுடைய உடம்பில் பசி இருக்கும்போது மனசு ஒரு நிலையாக இருக்காது, அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அப்போது ஒருத்தரோட வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னா மனசு நிறைஞ்சிரும். அவங்களோட வயிறு நிறைஞ்ச பிறகு மனசு நிறைஞ்சிரும். அப்போ அவங்க உங்களை ஒரு வாழ்த்துவாங்க பாருங்கள், அப்பா நல்லா இருக்கட்டும்ப்பா, வயிறார சாப்பாடு போட்டிருக்கான், ரொம்ப நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. அவங்க வாய் வாழ்த்துதோ இல்லையோ, சாப்பிட்ட வயிறு கண்டிப்பாக வாழ்த்தும். அது உங்களை வாழ வைக்கும், வாழ வைக்கும். உங்களோட தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணும். சரி, இதை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க. போகிற வழியில் விநாயகர் கோயில் இருந்துச்சுன்னா பாருங்கள், வண்டியை நிப்பாட்டுங்க. விநாயகர் கோயிலை 3 சுற்று சுற்றுங்க. ஒரு தீபத்தை ஏற்றுங்க. ஒரு நெத்து தேங்காய் வாங்கிக்கோங்க. உங்கள் தலையை 3 சுற்று சுற்றி என்னுடைய வைநாசிக தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு செதர் தேங்காய் உடைங்க. விநாயகர் வேண்டி நல்லா செதர் தேங்காய் உடைங்க. உடைச்சி அந்த தேங்காய் சில்லாக திரிச்சு விடணும். அது எந்த அளவுக்கு உடஞ்சி சில்லாக போகுதோ அந்த அளவுக்கு உங்களோட வைநாசிக தோஷம் நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறது விஷயம். நீங்கள் இதை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போங்க. நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது உங்கள் குலதெய்வத்திட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்க இல்லையா, என்னோடய வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்காக நான் போகிறேன் அப்படின்னு விளக்கேற்றி வச்சுட்டு வந்தீங்க இல்லையா, அந்த விளக்கு எரியுதான்னு பாருங்கள். விளக்கு எரியலைன்னா திரும்பவும் நெய் விட்டு இல்லை எண்ணெய் விட்டு தீபத்தை ஏற்றுங்க. 2 பத்தியை கொளுத்தி வைங்க, ஒரு சூடத்தை கொளுத்தி வைங்க. நான் பரிகாரத்துக்காக போயிட்டு வந்துட்டேன், என் கூடயே வந்ததுக்கு ரொம்ப நன்றி தாயே அப்படின்னு உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள்.
நன்றி சொல்லிட்டு அங்கே உள்ள குலதெய்வத்தை நினச்சி விபூதியை பூசிக்கோங்க. பூசிட்டு அங்கே ஒரு எலுமிச்சங்கனியை வைக்க சொன்னோம் இல்லையா, அந்த எலுமிச்சங்கனியை 2ஆக கட் பண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ஜூஸ் போட்டு குடிங்க. அந்த மேலே உள்ள தோலை கொண்டு போய் கால்படாத இடத்துல போட்டுருங்க. அவ்வளோதான், பரிகார வேலை முடிஞ்சது. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். எப்படி கொடுக்குன்னா, நான் போடுற பதிவு உடனடியாக உங்களை வந்து சேரும். அந்த பதிவுலேருந்து உங்களோட வாழ்க்கையை மாறுறதுக்கான பதிவுகள்லாம் நிறையா இருக்குது. பதிவுகள்லாம் உங்களை வந்து சேரும். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தட்டி விட்டுக்குவோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் நம்ம மூல நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம்.